ஏ மங்கம்மா இங்க வாடி ஒரு நிமிஷம். அதெல்லாம் வர முடியாது, ஆஃபீஸ் போனா. ஏய் சீக்கிரம் வாங்க, நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுன்னு இருந்தல்ல, உனக்கு ஒன்று வாங்கி தர போறேன். என்ன வாங்கி தர போற? நீ ரொம்ப நாளா கேட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட நம்ம இன்னைக்கு வெளியே போறோம். ஐஸ்கிரீமா? ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். ஏன் என்னாச்சு? நீ தானே கேட்ட ஐஸ்கிரீம் வேணும்னு. நான் டயட்ல இருக்கேன். எது டயட்ல இருக்கியா? எப்போ இந்த டயட்ல இருக்க? ஒரு 2 மாசமா டயட்ல இருக்கேன். நைட்டு வெறும் 2 சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுவேன். எது 2 சப்பாத்தி தான் சாப்பிட்றியா? யாரை கேட்டுறீ டயட்லாம் இருக்க நீ? என்ன நீ டயட் இருந்தா நல்லது தானே, நல்லா ஃபிட்டா இருக்கலாம்ல. இப்படி சொல்லி சொல்லி தான் கேரளாவில் ஸ்ரீநந்தா அப்படின்ற பொண்ணு யூடியூப்பை பார்த்து கண்ட டயட்டை ஃபாலோ பண்ணி கடைசியில் இறந்தே போச்சான். ஐயோ இறந்து போயிடுச்சா? ஆமாம். ஏய் என்னடி இப்படி பயம் பண்ற? சரி மாயா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்ரீநந்தா அப்படின்ற பொண்ணு ஆன்லைனில் நிறைய வீடியோஸை பார்த்து நான் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், நிறைய எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்டாக இருப்பேன் அப்படின்னு கண்ட வீடியோவை பார்த்து எல்லா வீடியோவில் சொல்கிற கண்டென்ட்டையும் ஒன்றா சேர்த்து கண்ட டயட்டை ஃபாலோ பண்ணி கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சரி மாயா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியுமா அவங்கள காப்பாற்ற முடியல? அதான்ப்பா விஷயமே. ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போதே அந்த பொண்ணு 24 கிலோ தான் இருந்துச்சான். ஐயோயோ பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்க. ஆமாம், நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து 24 kgக்கு கீழே வந்துருச்சான். அண்டர் வெயிட்டில் இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்றவே முடியலையா. ஐயோயோ இதெல்லாம் தேவையா? அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ தானே சொன்னேன் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறான்னா வேணான்ற. இதனால நம்ம மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்டான நியூட்ரிஷனிஸ்ட்டை போய் பார்த்து சஜஷன் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி டயட் ஃபாலோ பண்ணலாம். யூடியூப் சேனல்ஸ்லையும் வெப்சைட்லேயும் வர இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டு கண்ட கிராஷ் டயட்லாம் ஃபாலோ பண்ணால் கடைசியில் நம்ம நிலமையும் இப்படி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஐயோயோ நான் டயட்லாம் இல்லைம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னல, போய் வாங்கி கொடு, நான் சாப்பிட்றேன். அப்படி வா, வலிக்கு வா போவோம்.